வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று புதன்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூட்டம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். முருகர் நினச்சிருப்பார் போல, இல்லை என் கோயில்ல கூட்டம் இல்லைங்கிற, இன்னைக்கு பாரல அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை சும்மா கூட்டம் அல்லோ அல்லுன்னு அள்ளுது. அதாவது குறைஞ்சது சாமி கும்பிட்றதுக்கு 3 மணி நேரமாவது ஆகலாம். அந்த அளவுக்கு பொது தரிசனத்திலையும் சரி, இல்லை 100 ரூபா டிக்கெட்லையும் சரி பக்தர்கள் கூட்டம் நிற்கிறாங்க. இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் சாமி பார்க்க வர்றீங்கன்னா கூட ஒரு 4 மணிக்கு மேலே வந்தால் தான் கூட்டம் குறைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி கூட்டம் குறைய வாய்ப்பே இல்லை. இன்னைக்கே இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. நாளைக்கு பௌர்ணமி சொல்லவா வேணும்? ஆல்ரெடி 2 பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்துட்டு சரியான அடிப்படை வசதிகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாமளும் சரி, என்ன மாதிரியான கஷ்டத்தை நீங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம மக்கள் கழுவி ஊத்தி வச்சிருந்தாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். கோவிலை சுற்றி ஃபுல்லாக திருப்பணிகள் நடக்குது. அடிப்படை வசதிகள்லாம் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வச்சிருக்காங்க. இத்தனை லட்சம் மக்கள் மொத்தமாக கூடும்போது கண்டிப்பாக அது சிரமமாக தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் நான் அகிலன்.